ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா பானை தண்ணி ரீஃபில் பண்ணுறதுல தான் ஸ்டார்ட் ஆகுது. பானையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் புதுசாக தண்ணி வந்து மாற்றி விட்டுட்டு வெட்டி வேரையும் மாற்றி விட்டுட்டுங்க. டைனிங் டேபிளே இருக்கிறதுனால குழந்தைங்களும் அடிக்கடி குடிக்கிறாங்க. நல்லா ஹைட்ரேஷனாக இருக்கும். நைட்டே வந்து பார்த்திங்கன்னா டபுள் பீன்ஸும் பச்சை பயிரும் வந்து ஊற போட்டிருந்தேன். இப்போ வந்து கோதுமை ரவையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது தண்ணி வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்காக வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். கோதுமை ரவை உப்புமா தான் பண்ணலான்னு இருக்கேன். டபுள் பீன்ஸ் வந்து சரி மதியத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, பச்சை பயிர் வந்து முளை கட்டுறதுக்காக. இப்போ உப்புமாவுக்கு தான் வந்து எல்லாமே குக்கர்லேயே தாளித்து விட்டுட்டேன். இந்த உப்புமா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது கூட நம்ம வந்து பச்சை பட்டாணி கேரட்லாம் சேர்த்தா இன்னுமே நல்ல டேஸ்ட் இருக்கும். நான் வெங்காயம் தக்காளி பிரிஞ்சி எல்லாம் பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து ஒரே ஒரு விசில் விட்டோம் அப்படின்னா சூப்பரான கோதுமை உப்புமா வந்து ரெடி ஆகிடும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுமே இது சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இதே வந்து இன்றைக்கி செஞ்சுட்டேன். மாவும் இல்லாதனால இன்றைக்கி இது தான் வந்து பண்ணேன். அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் சாங்ஸ் கேட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. மதியத்துக்கு வந்து கீரையும் வந்து வாங்கி வச்சுருக்கேன். உப்புமா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட இருக்கிறதுல சின்ன பர்னரில் ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா போதும். நல்லா உதிரியாக ரெடி ஆகிடும். பாப்பாவுக்கும் ஹேர் வாஷ் பண்ணி விட்டுருந்தேன். இன்றைக்கி 2 பேருக்குமே வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்க கொடுக்கறதுக்கு சரி டெய்லர் ஷாப் போகலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருந்தோம். காலையிலே ஹேர் வாஷும் பண்ணி விட்டாச்சு. நானும் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிட்டேங்க. இந்த வெயிலுக்கு ஹேர் வாஷ் பண்ணால் தான் நல்ல ஒரு ரிலாக்ஸாகவே இருக்குது. டெய்லர் ஷாப் போயிட்டு யூனிஃபார்ம்லாம் கொடுத்துட்டு எனக்கும் கொஞ்சம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்குது. ஸோ அதையும் வந்து கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து ரிட்டன் ஆகலான்ட்டு. லஞ்சும் வந்து எதுவும் ரெடி பண்ணலை. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டதோடு கிளம்பிட்டோம். சரி வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு. யூஸ்வலாகவே சவுத் இந்தியன் மீல்ஸ் அதை தான் சாப்பிட்றோம். இன்றைக்கி குப்தா பவன் போயிட்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்த் இந்தியன் தாலி மாதிரி ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்சம் மெனு சிம்பிளாகவே சொல்லிட்டோம். ஸோ ஒரு டவுட்டாகவும் இருந்தது. இது வரைக்கும் அங்கே ட்ரை பண்ணலை. ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ருக்குமே தவிர ஒரு லஞ்சாக வந்து இல்லை டின்னராக அந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. இது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. மெனு கார்டெலாம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. சரி நாங்களாக ஒரு மெனு செலக்ட் பண்ணி சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பானிபூரி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை வந்து ஸ்டார்டர் மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு கீ ரொட்டி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஆலு குல்ச்சா ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. சரி அதுவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் மஷ்ரூம் வந்து மசாலா கடாய் மசாலா மாதிரி சொல்லியிருந்தோம். அவங்களோட ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்புறம் அந்த ஆலு குல்ச்சா நல்லா இருந்தது. கீ ரொட்டியுமே ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல வேளை நாங்கள் ஆர்டர் பண்ண எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக ரோஸ் மில்க் இதில் மட்டும்தான் கொஞ்சம் வந்து எங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோங்க. என்ன தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஃபேமிலியோடு ஒரு டைம் போய் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டான ஃபீல் ஆகும். நல்லா ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க பசங்களுமே. ஸோ அதனால் மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி போகிறது எனக்கும் பிடிக்கும், பசங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் சாக்கியை கூட்டிகிட்டு போயிருந்தோம். இவங்க எப்போவுமே சீட்டில் உட்கார வச்சாலும் சரி லெக் ரூம் கிட்டேயே தான் வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி தான் இருப்பாங்க. தூங்க போகிறாங்க. வீட்டுக்கும் வந்து வந்தாச்சுங்க. வரும்பொழுது மாம்பழம் அதுக்கப்புறம் பப்பாளி கிர்னி பழம் இருக்குல்லையே அதையும் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. சரி ஒரு வயசான பாட்டி காயெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குமா, எதுவும் கல்லில் வச்சதில்லை அப்படின்னாங்க. சரி அதனால் வாங்கிட்டு வந்துருந்தோம். லாஸ்ட் வீக் வந்து ஏடிபி போகும்போது இந்த பால் சேமியா பால் பேனின்னு அவங்க சொல்கிறாங்க. இது பெரிய வந்து கேட்டால் சரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணோம். அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். எனக்கும் சின்ன பொண்ணுக்கும் வந்து பால்லாம் ரொம்ப பிடிக்காது. அவள் சாப்பிடுவா. அதனால் அவளுக்கு சக்கரை போட்டு அதை வந்து கொடுத்துட்டு சின்னவங்களுக்கு அவள் பால் பேனி சாப்பிட்றதுனால இவளுக்கு வந்து வாட்டர்மெலன்னா ரொம்ப இஷ்டம். சரி அதை கட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அந்த நாட்டு தர்பூசணி அதெல்லாம் வந்து இப்போ கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சாலுமே அந்த டேஸ்ட்டு வந்து இல்லை முன்ன மாதிரி.
பசங்க சின்ன போதில் இருக்கும் பொழுதுலேருந்தே நம்ம ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து பழகிட்டா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது சாப்பிடும் பொழுது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸுமே அவாய்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கும் பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பால் மட்டும் பிடிக்காதுங்க. அது என்னன்னு தெரில, அந்த ஸ்மெல் வந்து சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. டீ போட்டால் கூட இஞ்சி சேர்த்து போட்டால் மட்டும்தான் எனக்கு வந்து குடிக்க முடியும். அடுத்து இட்லி அரிசி வந்து பார்த்திங்கன்னா தீர்ந்துருச்சு. அதை தான் வந்து ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா உதயம் இட்லி அரிசி தான் வாங்குவேன். வேறு பிராண்ட்லாம் ட்ரை பண்ணாங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஈவினிங் வரைக்கும் இருந்தாலுமே சரி இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த பிளேட்லேயே வந்து இது வந்து ஒட்டாமல் வருது. அதனால் எனக்கு இதுவே பழகிடுச்சு. ரொம்ப நாளாக நான் இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிராண்டு ஃபஸ்ட் ட்ரை பண்ணது வந்து நான் இப்போ அது வரைக்கும் இதே தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேங்க 5 கண்டெய்னர்ஸு 999 கிட்ட வரும். இது மாதிரி இட்லி அரிசி, கோதுமை மாவு, ராகி மாவு, எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிராசரிஸ்லாம் ஏதாவதுனா போட்டு வச்சுப்பேன். கரெக்டாக ஒரு 4.5 கிலோ கிட்ட வந்து இது பிடிக்குதுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி பேக்லேயே நின்றுடும். இதை எடுத்துகிட்டு அதையும் ரீஃபில் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவேன். நான் அரிசி, உளுந்து, வெந்தயம் 3மே சேர்த்த மாதிரி தான் ஊற போடுவேன். இட்லி, தோசை 2மே சூப்பராக வருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும். எனக்கு இப்படி அரைச்சா தான் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். தனித்தனியாக ஊற வச்சு அரைச்சி பார்த்தா அது எனக்கு செட் ஆகலை. அப்புறம் அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு மதியம் வெளியில் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். கொஞ்சம் மழையும் வந்து பெஞ்சிட்டு இருந்தது. அதனால் சூடாக வந்து ரசம் சாதம் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்ததுமே சாப்பாட்டுக்கு அரிசியும் ஊற போட்டிருந்தேன். ரசமுமே வச்சு முடிச்சிட்டேன். இந்த ரசம் இஞ்சி சேர்க்கறதுனால ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். நல்ல ஒரு டைஜஷன் கொடுக்கும். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம சூப் மாதிரியும் எடுத்துக்கலாம். சாதமும் நைட்டுக்கு மட்டும் அப்படின்னால கொஞ்சமாக தான் வந்து வடிச்சிருந்தேன். சுட சுட சாதத்தில் ரசம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் மாவு அரைக்கிற வேலை ஒரு 5 ஹவர்ஸ் வந்து ஊறிடுச்சு. 1 ஹவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா கிரைண்டர் ஹீட் ஆகாமல் மாவுமே சீக்கிரமாக வந்து அரைச்சிரும். கிரைண்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப வந்து ஸ்லோ ஆகும் பார்த்திங்களா அரைக்கும் பொழுது, அந்த மாதிரிலாம் இருக்காது. அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க மொத்தமாக. ஐஸ் க்யூப்ஸு, ஐஸ் வாட்டர் ஏதாவது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நடுவில் தண்ணி தேவைப்படும் பொழுது நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அவலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி தாங்க அரைப்பேன். இந்த ரேஷியோவில் அரைக்கும் போது இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். தோசையும் நல்லா கிறிஸ்பியாக வரும். அவல் சேர்க்கறதுனால இட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த கல் மாதிரி இருக்கும், நடுவில் ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த டிப்ஸுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிங்க அப்படின்னா போதும். ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா ஐஸ் கட்டி தான் நான் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஒரு 2லேருந்து 3 பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் மாவு ரொம்பவே நீத்துரும். ஸோ எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுமே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கிரைண்டர் வந்து வேகமாக மூவ் ஆகுது பாருங்கள். மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வருங்க. இந்த மெத்தடில் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இதை அரைச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே சின்ன சின்ன வேலைகள் வந்து பார்ப்பேன். ஏதாவது பாத்திரங்கள் இருந்தாலும் தேய்ச்சிட்டு இன்றைக்கி வந்து கேஸ் பர்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். எப்போயுமே நான் பேக்கிங் சோடாவும் விம் லிக்விட் சேர்த்து ஊற வச்சுட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டேன்னா அந்த கரைகள்லாம் போயிடும். ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், அதனால் ஈவனை வச்சு ட்ரை பண்ணேன். மாவும் நல்லா வந்து அரைஞ்சிருச்சுங்க. இதை நம்ம வந்து பாத்திரத்துக்கு மாற்றிக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் கிரைண்டர்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு படுக்க போக வேண்டியதாங்க. இதோட என்னோடய நைட் ரொட்டீன் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஷார்ட்ஸும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்காக செக் பண்ணி பாருங்கள். பாய்.